ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம முக்கியமான தலைப்பில் நிறைய வித்தியாசங்களோட சந்திக்கிறோம். இந்த சந்திப்பில் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐ அண்ட் மீ இதை எங்கே பயன்படுத்துவது அப்படின்ற நிறைய குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நம்முடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணி இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தலைப்பு என்ன? ஐ அண்ட் மீ. இந்த ரெண்டுதுலையும் எப்படியெல்லாம் வித்தியாசத்தின்படி சரியாக வாக்கியத்தை அமைப்பது அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு நோட்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரி, முதல் வாக்கியம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இதில் என்ன தவறு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? John is going to meet my family and I today. இதுதான் ஒரு சென்டென்ஸ். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, John is going to meet my family and I today. இதில் என்ன தவறு இருக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இதோ உங்களுடைய நேரம். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒருவேளை கண்டுபிடிச்சா காமெண்ட் செக்ஷனில் உடனே தெரிவிங்க. இல்லைன்னா நான் சொல்கிற ஆன்சரை நீங்கள் பாருங்கள். அது ஏன் வந்துச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். John is going to meet my family and I அப்படின்றது வரக்கூடாது. ஏன் அங்கே ஐ வரக்கூடாதுன்னா, அங்கே மீ தான் வரணும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஐ முன்னாடி வரணும். முன்னாடி, அதாவது நம்ம சொல்லுவோம் சில வேளைகள்ல ஐ வென்ட் டு த மார்க்கெட். இங்கே ஐ முன்னாடி வந்திருக்கு, சென்டென்ஸ்ல முன்னாடி வந்திருக்கு. இதுல பின்னாடி நம்ம போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அப்ப என்ன போடணும்? என்ன ப்ரோனவுன் போடணும்னா மீ தான் போடணும். இந்த இடத்துல ஐ வரக்கூடாது. ஜான் இஸ் கோயிங் டு மீட் மை ஃபேமிலி அண்ட் மீ டுடே அப்படிதான் வரணும். இங்க ஐ டுடே அப்படின்றது வரக்கூடாது. ஏன்னா இது ஆப்ஜெக்டா நம்ம பயன்படுத்துறதுனால அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல மீ என்ற ப்ரோனவுன் தான் ஃபிட்டா இருக்கும், சூட்டபிளா இருக்கும். ஐன்றது சப்ஜெக்ட், முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தினா மட்டும்தான் வரும். அடுத்தது பார்ப்போம், ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுல நீங்க எனக்கு சொல்லுங்க எது சரின்றது. மை ஃபேமிலி அண்ட் மீ ஆர் கோயிங் டு மீட் ஜான் டுடே. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்ன பண்றோம்? ஜானை சந்திக்க போறோம். சரியா? இதுதான் வாக்கியம். இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்? மை ஃபேமிலி அண்ட் மீ ஆர் கோயிங் டு மீட் ஜான் டுடே. சரி, இதுல என்ன தவறு இருக்கு நீங்க சொல்றீங்க? எங்க இதோ உங்களுடைய நேரம். நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல உடனே தெரிவிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். மை ஃபேமிலி அண்ட் மீ அப்படின்றது வரக்கூடாது. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. அதாவது மை ஃபேமிலி அண்ட் ஐ தான் வரணும். ஏன் இங்கே ஐ வரணும்? ஏன்னா சப்ஜெக்ட் வர இடத்துல எப்பயுமே நான் சொன்னேன், சப்ஜெக்டா நீங்க பயன்படுத்தும் போது மீ அல்லது ஐ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்னா ஐ தான் போடணும். ஏன்னா சப்ஜெக்டா வர இடத்துல ஐ தான் போடணும், மீ போட முடியாதுன்னா முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லியிருந்தேன். அதில் வச்சு நீங்க புரிஞ்சிருக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் வர இடத்துல தான் மீ போடணும், சப்ஜெக்ட் வர இடத்துல தான் நீங்க ஐ போடணுன்றத நல்ல மைண்ட்ல இப்போ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பதிவு பண்ணிக்கங்க. நான் இப்போ உங்களுடைய கிராமர் அண்ட் ஆங்கில வளமையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில வாக்கியங்கள் நான் எழுதியிருக்கேன். அந்த வாக்கியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு சும்மா இருந்துடக்கூடாது. நான் இவ்வளோ சென்டென்சஸ்க்கு கரெக்டான பதில் சொல்லிட்டேன்றத மறந்துடாமல் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெவலில் என்னென்ன சொல்லி கொடுக்கலான்றத நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியும். சரி, இப்போ என்ன எக்ஸாம்பிள்ன்றதை பார்ப்போம். நீங்க கரெக்டா இந்த பிளாங்கை ஃபில் பண்ணுங்க. இந்த பிளாங்கை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆங்கிலத்துல ரொம்ப பிரில்லியன்ட்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? உங்களுடைய சென்டென்ஸ், have they met my mother and dash. இதுல மீ வருமா ஐ வருமா? I will read it again. Have they met my mother and dash. இந்த இடத்துல மீ வருமா ஐ வருமா? இதோ உங்களுடைய நேரம். கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்சல்யூட்லி ரைட். நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஹாவ் தே மெட் மை மதர் அண்ட் மீ தான் வரணும், ஐ வரக்கூடாது. ஏன்னா இங்கே ஆப்ஜெக்டை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த இடத்துல ஐ வரக்கூடாது, மீ தான் வரணும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். My friend is going to pick up my friends and dash.
ஐ வருமா மீ வருமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு பிக் அப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீ, என்னையும் சேர்த்து பிக்கப் பண்ண போறாங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளை வந்து கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அப்ப இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீ தான் வரணும், ஐ வரக்கூடாது. ஏன்னா இது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டா வர இடத்துல மட்டும் தான் ஐ யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு சென்டென்ஸ், கேன் யூ ஹெல்ப் டேஷ் ஐ அல்லது மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வித் அவர் ஹோம்ஒர்க். அதாவது நான் ஹோம்ஒர்க் பண்றேன், எனக்கு நீ உதவி செய்ய முடியுமா? அதாவது எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல ஐ வருமா மீ வருமா? திருப்பி சொல்றேன், கேன் யூ ஹெல்ப் டேஷ் ஐ அல்லது மீ சொல்லணும், அண்ட் மை ஃப்ரெண்ட் வித் அவர் ஹோம்ஒர்க். இந்த இடத்துல என்ன பதில் வரணும்? கேன் யூ ஹெல்ப் மீ தான் வரணும், அங்க ஐ வரக்கூடாது. ஏன்னா ஆப்ஜெக்டா நம்ம பயன்படுத்துறதுனால அங்க நம்ம மீ தான் யூஸ் பண்ணணும். உன்னுடைய அண்ணனும் நானும் நாளைக்கு மீன் பிடிக்க போறோம். இதை எப்படி சென்டென்ஸ்ல சொல்றேன் பாருங்க. யுவர் பிரதர் அண்ட் டேஷ் ஐ அல்லது மீ ஆர் கோயிங் ஃபிஷிங் டுமாரோ. இந்த இடத்துல ஐ வருமா மீ வருமா? சொல்லுங்க பாப்போம். மீ வருமா? யுவர் பிரதர் அண்ட் மீ தப்பு. ஏன்னா சப்ஜெக்ட்ல வரும்போது நம்ம மீ யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்ட்ல தான் யூஸ் பண்ணணும். அப்ப சப்ஜெக்டா இதுல வருது யுவர் பிரதர், உன்னுடைய அண்ணனும் நானும், அண்ட் ஐ are going fishing tomorrow. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ சப்ஜெக்டா வரும்போது ஐ யூஸ் பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் வர இடத்துல நீங்க மீ யூஸ் பண்ண கத்துக்கங்க. இது எல்லாமே ப்ரோனவுன்ஸ் தான். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஐ இருக்கிற இடத்துல மீய போடுறது, மீ இருக்கிற இடத்துல ஐய போடுறது. ஸோ சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஐ போடுங்க, இனிமேல் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல மீ போடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நான் நம்புறேன். நீங்களும் இந்த டெஸ்ட்டை நீங்க ட்ரை பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேர் வந்து ஈவன் இன் இன்டர்வியூஸ், நீங்க வந்து இன்டர்வியூல கூட இதை தவற பண்றீங்க. மை செல்ஃப்னு சொல்றாங்க நிறைய பேர். ஐ ஆம் கிரேஸ் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு பதிலா நீங்க எப்படி சொல்றீங்க? மை செல்ஃப் அப்படின்னு சொல்றீங்க. மை செல்ஃப் ராணி, மை செல்ஃப் கிரேஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சப்ஜெக்டா பயன்படுத்துற விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ஆப்ஜெக்டை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு நம்மளுக்கு பேசிக் கிராமரே தெரியலன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்டர்வியூல நீங்க நல்லா பாஸ் ஆகணும், நல்லபடியா பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. அந்த லிஸ்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.